6 நாளைக்கு 6 விதமான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 6th டேல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு அது கூட மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள், சிறிதளவு சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்துட்டு அதை மேல கீறிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை அந்த மிளகாக்குள்ள நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்ததை நம்ம பஜ்ஜி மாவை ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு அந்த மிளகாவை அந்த டம்ளருக்குள்ள டிப் பண்ணி எடுக்கும்போது பஜ்ஜி மாவு எல்லா பக்கமும் கோட்டாகி வரும். இது சூடான எண்ணெயில நம்ம போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பஜ்ஜி எடுத்து 2 கட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நீங்களும் இந்த ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.